ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் இருக்கிற வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ நான் சண்டே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தம் 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, சண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து 2 வீடியோ, ஈவினிங் வந்து ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகேயா, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி லேப்டாப் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ லேப்டாப் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் யார்ட்டேச்சும் வாங்கினோம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ என் லேப்டாப்பில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் என்னால் டிவியிலே எழுத முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் வழியாக பண்ணுங்க அப்படின்றீங்க. ஸோ ஃபோன் வழியாக வந்து அங்கே டிவியில் எதுவுமே வராது. ஸோ என்னால் அது பண்ண முடியல. அது வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சரிங்களா, டோட்டல் ப்ராப்ளம்னு சொல்ல, இப்போதைக்கு ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் லேப்டாப் வாங்கினாலும் அவங்களோட என்கிட்ட இருக்க சாஃப்ட்வேரோட கீ வந்து ஒரு கீ தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும்னா அதுக்கு ஒரு கீ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கீ நான் என் லேப்டாப்பில் போட்டேன். ஸோ அந்த என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் யார்ட்டையாச்சும் லேப்டாப் ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் கூட அந்த கீ அதில் சப்போர்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆகாத பட்சத்தில் சரியா, ஸோ அது வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் சரியா, ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அது ஓகேவா அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் விஷயம் சரியா. ஸோ நான் எவ்வளோ டைம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது வந்து நான் உங்களே ஒரு மெச்சூர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இது நினைக்கிறேன் சரியா. நீங்களாம் மெச்சூர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாரு, 11 ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ டோட்டலி 120 ஸ்டூடெண்ட்ஸில் 11 ஸ்டூடெண்ட்ஸாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரி, நான் நடுவில் ஒரு தடவை ஹோம் ஒர்க் கொடுத்தேன் பார்த்தீங்களா. ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அகைன் பாரு சரியா. ஸோ அகைன் பார்த்தோன்னா 120. ஒரு குறிப்பிட்ட நம்பர் நேம் இருக்குது சரியா. ஒரு குறிப்பிட்ட நேமை நம்ம எண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த நேம் தான் திரும்பி 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 ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வரமாரி செல்வியாக இருக்கலாம், மகேந்திரன், கோபி, அம்பிகா, இவங்க நேம் தான். அடுத்து வந்து ஸ்னேகா, இவங்க நேம் தான் ரிப்பீட்டடாக வருது. மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 4 வந்து ரொம்ப கம்மி. இங்கே டெஸ்ட் 4லேருந்து 3 பேர் தான் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் எஸ், டெஸ்ட் 4ல் வந்து இந்த ரெகுலர் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுது. ஸோ 3 பேர் தான் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஓகே ஸோ இந்த ரெகுலர் சப்மிட் பண்ணுறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் 2-3 கொஸ்டின் மட்டும் மிச்சம் இருக்குது, நாங்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் சப்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால அது நோ ப்ராப்ளம். இனிமேல் சரியா, இது வரைக்கும் கூட நான் விட்டுட்டேன் சரியா, நான் டைம் கொடுத்து பார்த்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சரியா, உனக்கு டெய்லி ஒர்க் இருக்கும். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ இல்லையோ, நீ உன்னோட ஒர்க்கு பாரு. என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டேன்னா, கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோ சரியா. ஃபஸ்ட்டு என்னென்னா, இனிமேல் வந்து முன்னாடி மாதிரி பண்ண வேணாம். முன்னாடி வரை கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண வேணாம், டாபிக் வைஸ் பண்ண வேணாம். மேபி அதில் கூட நிறைய டைம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இனிமேல் பார்த்தோன்னா புதுசாக அனலைஸ் பண்ணும். எப்படி அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்கள் ஆல்ஃபபெட் வைஸ் பிரிச்சுக்கோமா சரியா. டோட்டலாக 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேபி வந்து 8 சரியா. ஸோ 8 ஃபஸ்ட்டு 8 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும்ல, ABCDEFGH, ஏலேருந்து ஹச் வரைக்கும் நேம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டில் வர கொஷினில் ஃபஸ்ட்டு 15 கொஷின், ஃபிசிக்ஸில் வந்து டோட்டலி 45 கொஷின்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக 45 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ உங்கள் நேம் வந்து ஃபஸ்ட்டு 8 ஆல்ஃபபெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸ் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு 15 கொஷின், அந்த ஃபஸ்ட்டு 15 கொஷின் வந்து டாபிக் வைஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது எந்த டாபிக், இது எந்த டாபிக், இது எந்த டாபிக், பக்கத்தில் வேணால் லெசனோட நம்பர் போட்டுக்கோங்க சரியா. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும்ல. இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2020 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 கொஷின் நம்பர் 1ன்னு போட்டுக்கோ. கொஷின் நம்பர் 1 பக்கத்தில் இது என்ன டாபிக், கொஷின் நம்பர் 2 இது என்ன டாபிக், கொஷின் நம்பர் 3 இது என்ன டாபிக். பக்கத்தில் வேணும்னா ப்ராக்கெட்குள்ளார சரியா லெசனோட பேர் ஃபுல் நேம் கூட எழுத வேணாம், ஷார்ட்டாக எழுதிக்கோ. ஓகேயா, ஷார்ட்டாக நேம் கூட எழுதிக்கோ. மேபி எழுத முடியல அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சி புக்கில் வந்து அந்த லெசன் என்னென்ன எத்தனாவது நம்பர் லெசன் சரியா. ஸோ ஸ்டேட் போர்ட் புக் பற்றி எனக்கு அவளுக்கு தெரியாது. ஏன்னா உன்னோட என்டிஏ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சிபிஎஸ்சி புக்கில் அது எத்தனாவது லெசன், ஸோ அது ஒன்றால் பண்ண முடியலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் இன் 1D அப்படின்னு சொன்னால் 1Dன்னு போட்டுக்கோ. மோஷன் இன் 2ன்னு சொன்னால் 2Dன்னு போட்டுக்கோ. நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷன் NLMன்னு போட்டுக்கோ. சிஸ்டம்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷனா சிஸ்டம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சிஸ்டம், ஓகே, இல்லைனா ரொட்டேஷனல் மோஷன் அப்படி போட்டு. கிராவிடேஷன் சின்னது தானே. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல், ஓகே, இல்லை மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டினா மெக்கானிக்கல் POS, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், அடுத்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட், அப்படி இல்லைனா தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் TPM, அந்த மாதிரி கூட நீ சைடில் எழுதிடு. ஓகே, ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 ஆல்ஃபபெட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 8 ஆல்ஃபபெட், ஓகே, ஹச்சுக்கு அப்புறம் என்ன வரும் தெரியாது.
ABCDEFGH I கரெக்ட். ஐல ஆரம்பிச்சுட்டு அடுத்து 8 ஆல்ஃபபெட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் இத்தனை ஒய்யூ இசட்ல அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மூணாவது ஓகே மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் 15 கொஸ்டின் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, கடைசியில் இருக்க 15 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆப் எடுத்துப்போம். ஓகே தயவுசெய்து வந்து இப்போதைக்கு டென்ஷன் ஏற்றுற மாதிரி எதுவுமே பண்ணாத. ஸோ ஆப் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் வெயிட் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஆப்பில் என்ன லெசன் இருக்கோ அதுதான் சரியா. இந்த ஆப்பில் எந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2020 இருக்குன்னு சொன்னால் 2020 போயிடு. சரி எத்தனை 2020 போயிடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேபி வந்து ஃபஸ்ட்டு 15 ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 90 கொஸ்டின்ஸ்குள்ளே இருக்கும், இல்லைன்னா 91லேருந்து 135 இருக்கும், இல்லைன்னா 136லேருந்து 180 இருக்கும். ஸோ எதில் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 பார்த்தீங்கன்னா 3வது செஷனில் தான் ஃபிசிக்ஸ் இருந்துச்சு. அதாவது 136 ஆரம்பிக்கும். ஸோ 136லேருந்து 150 வரைக்கும் ஒரு சில பசங்க பண்ணுவாங்க, 151லேருந்து 165 வரைக்கும் ஒரு சில பேர், 166லேருந்து 180 வரைக்கும் ஒரு சில பேர் பண்ணுவீங்க. கரெக்டாக இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2012 சரியா. ஸோ நாளைக்கு டியூஸ்டே வந்து 2020 பண்ணுவீங்க. அடுத்து வந்து 2020 phase 2 பண்ணுவீங்க. அடுத்து வந்து 2019 phase 1, அடுத்து 2019 phase 2. இந்த மாதிரி டெய்லி பண்ணு சரியா. இது வந்து ப்ராக்டிஸ்க்காக தான், பியூர்லி இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸிங். ஏன் அப்படின்னா என்னோட டிப்ஸ் சொல்லியிருந்தேன் கரெக்டாக இல்லை, நீ கொஸ்டின் எப்படி அட்டெம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அட்டெம்ப் பண்ண போகிற அப்படின்னா சரியா உனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த லெசன் என்ன இதுன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த டாபிக்னு தெரிஞ்சாத ஓகே இந்த டாபிக்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணுவோம், அந்த நாலேஜ் நிறைய பேருக்கு இன்னும் வரல. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து அனலைஸ் பண்ணு. மேபி ஒரு சில டைம் என்ன இது என்னன்னே தெரியல, இந்த கொஷின் என்னன்னே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற தோணும். பட் எஸ் யூ ஹவ் டு கீப் ஆன் ப்ராக்டிஸிங். நீ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு அட்லீஸ்ட் அந்த டாபிக்னு தோணிச்சுன்னு வச்சு ஓகே டாப்லர் எஃபெக்ட். அப்போ டாப்லர் எஃபெக்ட்னா இந்த ஃபார்முலா இருக்கும், அப்போ ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா வச்சு கிளிக் ஆகும்ல உனக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஸோ இனிமேல் பார்த்தேன்னா இந்த சண்டே சரியா, இந்த சண்டே வரைக்கும் நான் பார்க்குறேன். இந்த சண்டேக்குள்ளார யார் யார் இந்த வீக்கு சப்மிட் பண்ணலையோ சரியா அவங்க எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே அன்றைக்கி வந்து லைவ்லேயே வந்து நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. அப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சரி. ஏன் அப்படின்னா நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதே மாதிரி டெஸ்ட்டு சரியா. ஸோ டெஸ்ட்டோட சிலபஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெஸ்ட்டு சிலபஸ் உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா வெயிட் பண்ண, இப்போ கூட ரீட் பண்ணிடுறேன் டெஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ நான் அனுப்பி விட்டுருந்தேன் குரூப்பில். அப்படின்னா வீடியோ போட முடியல சரியா. பட் நான் நேற்று சண்டே வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு வீடியோ இன்றைக்கி நான் போட்டேன், இன்னொரு வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் சரியா. ஸோ டெஸ்ட்டோட சிலபஸ் வந்து நான் சொல்லிடுறேன். டெஸ்ட்டோட சிலபஸ் பயாலஜியில் வந்து அனிமல் கிங்டம், பயோமாலிக்யூல்ஸ், anatomy of flowering plant, cells the unit of life, அப்புறம் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா GOC அதாவது ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன், அப்புறம் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வேவ். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லேயும் சரி வேவ்லேயும் சரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், விட்டுறாத. நிறைய பேர் வந்து வேவ்ஸும் ஆசோசியேஷன் ஸ்கூலில் நடத்துன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் 6 லெக்சரில் நடத்தியிருக்கேன் சரியா. 6 லெக்சரில் மொத்தமாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த 6 லெக்சர் பார்த்துக்கோ. அதையும் தாண்டி பார்த்தோன்னா டாப்லர் எஃபெக்டும் ஆர்கன் பைப், இதுக்கு 2 எக்ஸ்க்ளூசிவான வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோ. இதை தாண்டி ஒன்றுமே தேவை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். எரர் அனாலிசிஸ் அதுக்கு வீடியோ இருக்குது. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது சரியா. சிக்னிஃபிகன்ட் ஃபிகரையும் நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். எதில் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் வீடியோ போட்டிருப்பேன், அதில் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரும் கவர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சரியா 11th வீடியோ எனக்கு வரும் சரியா. ஸோ 11th வீடியோ வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பட் அது வந்து டியூஸ்டே தான் அப்லோட் பண்ணுற பிளான். ஸோ அது வந்து டியூஸ்டே தான் உனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இன்றைக்கி பார்த்தோன்னா அதில் வந்து எரரான சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ப்ராப்ளம் என்னன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொல்லியிருந்தேன். அண்டு எஸ் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் மெசேஜ் பண்ணாங்க சார், ஆனால் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நானும் உங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்து அந்த வீடியோ வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரச்சனை என்னென்னா லேப்டாப் ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஸோ லேப்டாப் ஆன் ஆகலை அப்படின்னா என்னால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அப்படி அப்லோட் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு வழியில் நான் உனக்கு ட்ரை பண்ணுறேன் சரியா. இந்த டெஸ்ட்டு எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அகைன் சாட்டர்டே வச்சுக்கலாமா சரியா. ஸோ இந்த டெஸ்ட்டு சாட்டர்டே வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து 11 அதாவது 2022 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சரியா. ஸோ ஒர்க் எனர்ஜி பவர் நீங்களும் நிறைய பேர் வந்து சப்மிட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ 11th ஸ்டூடெண்ட்டும் அதை பண்ணணும் சரியா. 11th ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் அந்த அளவுக்கு சப்மிட் பண்ணலை. ஸோ 2020 ஆஸ்பிரண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்மிட் பண்ணல. ஸோ நிறைய பேர் ஆனால் அட்லீஸ்ட் இவங்க பாரு இவங்க இதில் போனேன்னா அட்லீஸ்ட் இவங்க பெர்மிஷனாச்சும் கேட்குறாங்க. சார் ஐ வில் சப்மிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் டுடே அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றாச்சும் கன்வே பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் நிறைய பேர் அதை கன்வே பண்ணுறது இல்லை சரியா. ஸோ இங்கே பார்த்தோன்னா இது அதுக்கு மேலே சரியா 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து சப்மிட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி உங்கள் குரூப்லேயே வந்து அந்த ஒரு பையன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். மற்றவங்களாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் டாபிக் வைஸ் அனாலிசிஸ் பண்ணி பழகுங்க. ஸோ நீங்களும் இனிமேல் டெய்லி டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணணும். 12th போர்ஷன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ எந்தெந்த கொஷின் தெரியலையே நீங்கள் எல்லாம் மார்க் பண்ணிக்கோ. அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அந்த லெசன் படித்ததுக்கு அப்புறமேலே அட்லீஸ்ட் அந்த கொஷின் ஏதாச்சும் இது இருக்கா அப்போ அதை வந்து அனலைஸ் நோட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். தயவுசெய்து இது வந்து சேர்த்துக்கிட்டே இரு. கடைசியில் பார்த்தோன்னா உனக்கே தெரியும் நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு சரியா. ஸோ தயவுசெய்து அனலைஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு லெசன் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும் சரியா. ஸோ தயவுசெய்து படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். வேறு ஏதாச்சும் வேணும்னா கேளு.